Hello everyone, welcome to the channel. Once again, it's I.Tamizhan. என்னடா ரொம்ப நாளாக கேமராவே ஆன் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க வரீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னைக்கு நான் இந்த கிட்டத்தட்ட ஓகே சைன் இந்த வாட்சை கட்ட ஆரம்பிச்சோம். இந்த வாட்சை கட்டினதுக்கப்புறம்லேருந்து நல்ல டைம் ஒர்க் ஆச்சா இல்லை கெட்ட டைம் ஒர்க் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத விட இட்ஸ் ஹீரோ டைமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ உலகத்தை காப்பாற்ற போக வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால என்னால் என்ன பண்ண முடியவில்லை என்றால் ப்ராப்பரான டைமுக்கும் வீடியோ போட முடியவில்லை. அண்ட் அதே டைமில் வந்து கேமராவையும் என்னால் என்ன பண்ண முடியல, ஆன் பண்ண முடியல. ஆக்சுவலாக கேமரா ஆன் பண்ணாமல் இருந்ததுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அந்த அடாப்டர் வந்து நாசமாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் ஏதோ ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி இப்போ கேமராவை ஆன்லைனில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். இன்றைக்கி கான்செப்ட் வந்து இது கூட கிடையாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு Arduino போர்டு இருந்துச்சு. இது வந்து பிரெட் போர்டு தான். நம்மகிட்ட Arduino போர்டு என்ன இருக்குது. ஸோ இந்த போர்டு யூஸ் பண்ணி நம்ம சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 ருபீஸ்க்கு நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் நிறைய வித்தைகள் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் எனக்கு பேசிக்காக இதோட ஒரு பல்பை எரிய வைப்பது எப்படி அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. இந்த Arduino போர்டு வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் இடத்துல லேர்ன் பண்ணதை வச்சு எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நான் பண்ணிடுவேன்னு எனக்கு தோணுது. ஸோ பேசிக்கான ஒரு ஆப்ரேஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து லைட் எரிய வைப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம். இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது பேசிக்காக ஒரு எல்இடி நம்ம வந்து க்ளோ பண்ண வைப்போம். இதில் வந்து 4 எல்இடி இருக்குது. இதை நான் எங்கேருந்து உருவனேன் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்க வரீங்க. இது வந்து ஆக்சுவலாக கீழே ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அந்த ஸ்பீக்கரில் ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு என்னை ஏமாதிட்டாங்க. ஆக்சுவலாக ஆர்ஜிபி கிடையாது. இதில் ஒரு 3 கலரில் லைட் எரியும். ஆர்ஜிபி டெக்னிக்கலி ஆர்ஜிபி தான். பட் நான் வந்து கஸ்டமைசபிள் ஆர்ஜிபி, ஏஆர்ஜிபி ஏஆர்ஜிபின்னு நினச்சேன். ஏஆர்ஜிபினா அட்ரஸபிள் ஆர்ஜிபி. ஆனால் இப்போ அதே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிதரட பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக் ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் நாட் த பாயிண்ட். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பல்பை நம்ம இன்றைக்கி எரிய வைக்க போகிறோம். இது எரிஞ்சது என்று பார்த்தீர்கள் என்றால், இதே கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து நிறைய வித்தைகளை காட்ட முடியும் அப்படிங்கிறது ஆக்சுவலான ஃபேக்ட். இன்றைக்கி நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வித் தட் பீங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக இதுக்காகவே நான் ஒரு ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். கீழே இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது காட்டும். டாப் லெஃப்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டும். ஆக்சுவலாக பெருசாக அதில் இருக்க அந்த சின்ன சின்ன அந்த டாட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. அண்ட் ரைட் சைடில் என்னோட கேமரா தெரியுது. இது வரைக்கும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த பிரெட் போர்டு இருக்குல்ல, இந்த பிரெட் போர்டில் வந்து எல்லா லேன்லேயும் வெர்டிக்கலான கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஃபுல்லாக லேர்ன் பண்ணவே இல்லை. ஸோ தப்பாக சொல்லியிருந்தால் நான் மன்னிச்சு கொள்ளுங்கள். ஸோ அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஒரு கேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து பவர் கொடுக்குறேன். இதில் ஏதோ ஒரு பல்ப் இருக்கோ, ஏதாவது ஒன்று இருக்குது, இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கீழே இருக்க எல்லாத்துக்குமே அந்த பவர் போகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு மட்டும் கிடையாது, என்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் கேபிள், இது ஒரு டைப் ஆஃப் கேபிள், இது ஒரு டைப் ஆஃப் கேபிள். கிட்டத்தட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஃபீமேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, இதில் வந்து எங்கேயுமே அந்த கம்பி நீண்டு இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், லைக் ஒரு கனெக்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் அண்ட் இங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சைட் ஃபீமேல் அண்ட் ஒரு சைட் மேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து 2 சைடுமே மேல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இதில் லெஃப்ட் சைடில் மேல் இருக்குது, ரைட் சைடில் ஃபீமேல் இருக்குது, அப்போ ரைட் சைடில் மேல் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபீமேல் இருக்கிற மாதிரி இன்னொன்று வேணும் அப்படிங்கிற கேட்குறீங்களா? இட்ஸ் மேஜிக். நம்ம என்ன பண்ண அப்படி திருப்பினா போதும், அதை வந்து ஒரு வந்துடும். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. ஓகே ஃபைன், லைக் ஐம் கிடிங். சரி, இப்போ நமக்கு தேவைப்படுற கேபிள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் தான். மேல் கேபிள், ஐ மீன் 2 சைடு மேல் கேபிள் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன். நான் இதில் வந்து எந்த ரெசிஸ்டரும் யூஸ் பண்ணவே இல்லை. அதனாலே நான் முக்கியமாக உங்ககிட்ட சொல்கிறேன், சப்போஸ் இதில் ஏதாவது வெடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை ட்ரெண்ட் ஆக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு கண்டென்ட்குள்ளே போகிறேன். சரி, இந்த இதுக்கு பேர் பிரெட் போர்டு தான் நினைக்கிறேன். பண்டைய காலத்தில் நான் படிக்கும்போது பிரெட் போர்டு தான் சொல்லித்தாங்க. அது இதுக்கு பேர் பிரெட் போர்டா இல்லை வேறு எதுக்காவது பேர் பிரெட் போர்டுன்னு தெரியல. இப்போதைக்கு நான் இந்த பிரெட் போர்டுன்னு நான் கூப்பிட்றேன். சரியா, எனக்கு டைம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இப்போ ஒரு பல்ப் ஏரிய வைக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவாக நம்ம அதுக்கு பவர் கொடுப்போம். அதுக்கு பேர் விசிசின்னு சொல்கிறாங்களா, ஜிசிசின்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. எனக்கு எந்த டேர்ம்ஸும் தெரியாது. என்னோட எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் படித்தது மறந்து போச்சு. நான் இன்ஃபேக்ட் படித்தா தானே மறக்கிறதுக்கு, படிக்கவே இல்லையே அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்னென்னா, இந்த Arduino போர்டில் எனக்கு கிரவுண்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் அந்த பல்புக்கு கொடுக்கணும். இன்னொரு வந்து ஏதாவது ஒரு பின்லேருந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேல் சைடு இருக்குல்ல, இந்த மேல் சைட்லேருந்து கரெக்டாக 4வது பின் 1 2 3 4 4வது பின் என்ன அப்படின்னா கிரவுண்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேருந்து கிரவுண்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக என்ன பண்ணுறேன்னா ஒரு பின் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பின் வந்து ரெண்டையும் ஒட்டினாப்பில் ஒரு பின் இருக்கும். அது நம்பர் 13, ரொம்பவே லக்கியான நம்பர் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரையும் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 2 பேரும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். தட்ஸ் குட் திங். இப்போ என்கிட்ட அந்த சொன்னல, இந்த பல்ப் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னல, இந்த பல்ப் அதில் 4 பல்ப்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இதை வந்து நீளமாக லைன் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் அஸ்யூமிங் அது கிரவுண்டுங்கிற மாதிரி நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சத்தியமாக தெரியாது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த தியரி எப்படி இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஓரமாக ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு அது தெரியும் என்று நினைக்கிறேன். ஓகே ஃபைன், அது ஒரு சைடில் கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த ஓரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். சம்திங் லைக் திஸ்.
உள்ளே போ சொல்கிறேன்ல. ஓகே, நாசமாக போச்சு. சரி, இப்போது அந்த மிஷனே நம்ம ஆரம்பமான நம்மளோட மிஷனே ஃபெயிலியர் ஆகி விட்டது. பட் இருந்தாலும் மனசை தளர விடாமல் நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ஒரு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர்னு சொல்லி போடுறதுக்கு நாசமாக போச்சு. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இதில் இந்த பின் வந்து கிரவுண்டுக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். உள்ளே போடா. அன்ஃபார்ச்சுனேட்லி இது போக மாட்டேங்குது. சரி, ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது கொஞ்சமாவது உள்ளே போயிருக்கு. இதுக்கெலாம் யார் காரணம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் என்றைக்கு கட் பண்ணதுன்னு கூட எனக்கு தெரியவில்லை. அதனால தான் இது பிரச்சனையாக இருக்கிறது. ஓகே ஃபைன். சரி, இப்போதைக்கு அது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ எரியுமென்ற நம்ம நம்புவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடு கிரவுண்டுங்கிற மாதிரி நான் சொன்னேன்ல. ஸோ நான் லெஃப்ட் சைடில் அந்த கிரவுண்டுக்கு நான் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறேன். இது கரெக்டாக உள்ள போகுது, நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த இதில் இந்த பின்னுக்கு நேராக நான் ஒரு என்ன பண்ணுறேன்னு ஒரு லைட் கொடுக்குறேன். இப்போ நியாயப்படி நம்ம வந்து இங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு லைட்டாக அது எரிய வேண்டும். அது எரியுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னா பவர் கனெக்ட் பண்ணும்போது மேபி எரியுமா எரியாதான்னு எனக்கு தெரியல. ஓகே லைட், ஓகே அட்லீஸ்ட் அதில் ஏதோ ஒரு எரிஞ்சுது. ஓகே, இப்போ பல்ப் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எதுவுமே ஆக்சுவலாக கோடு அதுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அதில் கோடு எரிஞ்சிருக்கிறதுனால ரன் ஆகுதான்னு எனக்கு தெரில. நான் சாம்பிளாக ஒரு கோடு போட்டு ரன் பண்ணியிருந்தேன். அது ரன் பண்ணதுனால இது ரன் ஆகுதான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த பல்ப் எரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கோடை டெஸ்ட் பண்ண போகிறேன். கோடை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். லைவ் சீன் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? யா, திஸ் இஸ் இப்போ என்ன பிரைட்டாக இருக்குது. இதில் ஐடியோட கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதப்பா. ஓகே ஃபைன், இருந்துட்டு போடு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வாய்ட் செட்டப்னு ஒன்று இருக்குல்ல, இது இனிஷியலைஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு கோடு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வாய்ட் மெயின் மாதிரி. இதுக்கப்புறம் இந்த லூப்புன்னு போட்டிருக்கிறது லூப்பாக ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் பின் 13ங்கிறது நம்ம ஆல்ரெடி கரெக்டாக அந்த பின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 13வது பின்னில் இது என்ன பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எல்லாமே சாம்பிள் கோடு. நான் இப்போது இந்த இது கனெக்ட் பண்ணதுனால எரியுதா இல்லை இது இந்த கோட்னால எரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து சி லாங்குவேஜ் தானே. சி லாங்குவேஜில் // ஓகே, அது வந்து கமெண்ட் தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். பல்ப் ஆஃப் ஆகிடுச்சா? ஓகே, பல்ப் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ டெக்னிக்கலி நம்ம வந்து கரெக்டாக தான் ரன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த லூப்புக்குள்ளே எனக்கு போகணுங்கிற மாதிரி எனக்கு அவசியமே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா வாய்ட் செட்டப்னு கொடுத்துட்டு அதை ஒரு வாட்டி செட்டப் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இன்னும் ஒரே ஒரு வாட்டி செட்டப் பண்ணால் ஒரே ஒரு வாட்டி இது பிளிங்க் ஆகுமா? யா, எஸ் ஃபைன். இப்போ பார்த்தீங்களா, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரே கலரில் தான் ரேஞ்சிட்டு இருந்துச்சு. இதுதான் ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு ஏமாற்றிட்டாங்க. அது ஆக்சுவலாக ஆர்ஜிபி கிடையாது. டெக்னிக்கலி அதில் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, க்ரீன் இருக்குது. அது ஆனால் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியறது வந்து ஏஆர்ஜிபின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏஆர்ஜிபினா அட்ரஸபிள் ஆர்ஜிபின்னு அர்த்தம். நம்ம வந்து என்ன கலர் அதுக்கு வேணும் அப்படிங்கிறது இது பண்ணலாம். நான் இன்க்ளூடிங் இந்த ஆர்ஜிபி ஸ்ட்ரிக்ஸை கூட நான் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துட்டு இருந்தேன். சாரி, உங்களுக்கு பிக் ஸ்க்ரீனில் காட்டணும்ல, 1 செகண்ட், ஐ வெரி சாரி. ஓகே ஃபைன். இப்போ அது ஆக்சுவலாக கலர் எரிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அலெக்ஸா, டர்ன் ஆஃப் ஆல் த லைட்ஸ். பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இதுதான் இப்போதைக்கு அதில் எரிஞ்சிட்ருக்கு. கலர்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எரியுது நல்லா தான் இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து அந்த ஸ்பீக்கர்லேருந்து வெளியே எடுத்து பார்த்து இது பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு கலரில் எழுந்திருக்குது. அது எல்லாமே ஒரே பல்பு தான். ஸ்டார்டிங்கில் ஒரே மாதிரி தான் க்ளோ ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதோட கலரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு வழி இதில் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அது இங்கே இருக்க சர்க்யூட்டில் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த பல்பை நான் வந்து சோல்டரிங் பண்ணுற அந்த இதை வச்சு நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்னு என்னால் கலரை மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்ட் டிஸ்பிளே வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேல வந்து சிங்கிள் கலராக மல்டி கலரானு எனக்கு தெரியல. பட் ஃபியூச்சரில் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், இந்த ஆர்ஜிபி ஸ்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக கோட் எழுதுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இந்த கலர் ஒர்க் ஆகுது, எல்லாமே வந்து கலர் எரியுது, லைட் எரியுது அட்லீஸ்ட். ஸோ எனக்கு இது வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கோடுக்கு போயிட்டு கோடில் ஒரே ஒரு லைன் அந்த டிஜிட்டல் ரைட் 13 இட்ஸ் ஹைன்னு போட்டுருக்கல, அதில் லோன் நான் போட்டேன். சாரி, ஆக்சுவலாக லாக் ஆகிவிட்டது. சாரி, ஒரு நிமிஷம். 1 2 3 5 நல்ல வேலை வந்து ரெக்கார்டிங் எதுவுமே பிரச்சனை ஆகலன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போய் நான் LOW அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். இப்போ லோன் கொடுத்தது என்ன நடக்குது, ஹைன்னு கொடுத்தா எரியுது. ஓகே குட். லோன் கொடுத்தா என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹை
ஃபைன். ஒருவேளை ஹைங்கிறது ஆனு, லோங்கிறது ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமோ? ஒரு வேளை இருக்குமோ? இந்த லாங்குவேஜ் எனக்கு புரியவில்லை. ஐ மீன் பேசிக்கலி அவங்க சில தான் எழுதியிருக்காங்க. பட் அந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த வேர்ட்ஸுக்கு அர்த்தம், அந்த கீவேர்ட்ஸ்க்கு அர்த்தம் எனக்கு தெரியல. பட் நான் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வித் தட் பீயிங் செட், கிட்டத்தட்ட நம்ம 10 நிமிஷமாக இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வெந்நீர் போடுறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோமா. நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதிலிருந்து முடிஞ்சதுன்னா நான் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நான் என்ன பண்ணுறேன், வீடியோ போடுறேன். வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஐ தமிழன். பை, ஹேவ் a nice day. Bye.